மணிகண்டன் சபையில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத விசாரிக்கிறதோட போன எபிசோடு முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல சபையில மன்னரும் மற்ற பண்டிதர்களும் உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாரும் இதை பேசி சிரிச்சிட்டு இருக்க மன்னரும் ரொம்ப நல்லா இருக்கு தொடர்ந்து சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அங்க ஒரு வயதான பண்டிதர் உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு ஏத்தாப்புல இன்னொருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் தான் இப்ப விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வயதான சொல்றாரு, தர்க்க சாஸ்திரத்துல என்ன ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, இன்னும் என் கூட தர்க்கம் பண்ண விரும்புறியா அப்படின்னு கேட்டதும் அதே மாதிரி செய்யறேன், ஆனா ராஜா உத்தரவு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப கர்வத்துல பேசிட்டு இருக்கீங்க, ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற நினைப்புல உங்களோட மகன் வயசு எனக்கு இருக்கும், நான் ரொம்ப சாதுவான ஆளு, என்ன ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கறதுக்காக ரொம்ப பெருமைப்படாம கொஞ்சம் தர்க்கத்தை தொடர்றீங்களா அப்படின்னு அவரும் கேட்கிறாரு. மன்னரும் நீங்க ஆரம்பிங்க அப்படிங்கிறாரு. அந்த வயதானவர் சொல்றாரு, நீங்க சொல்றதுனால நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மணிகண்டன் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. மன்னரையும் சபையும் வணங்கிட்டு அவங்க அப்பா பக்கத்துல உட்கார்ந்து சபையை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வயதான பண்டிதர் கேட்கிறாரு, இந்த அரண்மனையில இருக்கக்கூடிய குளத்துல 35 படகுகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. இல்ல நான் 34 தான் அப்படிங்கிறேன்றாரு. அந்த ஏத்தாப்புல உட்காந்துருக்காரு. அது எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டதும் 34க்கு மேல போச்சுனாலே அது குளம் கிடையாது, அது சமதளமா ஆயிடும் அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தைக்குரிய 2 அர்த்தங்களை வச்சு அவங்க 2 பேரும் பேசுறாங்க. இப்போ மன்னர் கேட்கிறாரு, அவர் சொன்னது சரிதானா அப்படின்னு. சரியாதான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாரு அந்த வயதான பண்டிதரும். இப்போ இந்த வயதானவர் கேட்கிறாரு, நான் என்ன சொன்னேன்னாலும் அதை இல்லைன்னு சொல்லி எப்பவுமே நீ தர்க்கம் பண்ணிட்டு தானே இருக்க அப்படின்னதும் ஆமா அதுதானே தர்க்கவாதம்ங்கிறது அப்படிங்கிறாரு ஏத்தாப்புல இருக்கவரும். இவர் கேட்கிறாரு, உங்க அம்மா பதிவிரதை தானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவரால் இல்லைன்னு சொல்ல முடியல. அவர் என்ன சொல்றதுன்னு தெரியாம திணற எல்லாருமே அவரோட முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மந்திரி இவ்வளவு நேரம் இவர் சொன்ன எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லி தானே நீ தர்க்கம் பண்ணிட்டு இருந்த, இப்ப பாரு அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னு, உங்க அம்மா பதிவிரதையான்னு கேட்டிருக்காரு அப்படின்னது எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. ராஜாவுக்குமே இந்த கேள்வியும் பிடிக்கல, அவங்க பண்றது எதுவும் பிடிக்காத மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. உடனே அந்த வயதான பண்டிதர் சொல்றாரு, அவர் தோத்துட்டாரு, நான் ஜெயிச்சேங்கிறத சொல்லுங்க அப்படின்னதும் மணிகண்டன் கேட்கிறாரு, இவருக்கு பதிலா நான் பண்டிதருக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னதும் ராஜாவும் அனுமதி கொடுக்கிறாரு. மணிகண்டனும் பண்டிதரை வணங்கிட்டு அந்த இடத்துல உட்கார்றாரு. இந்த பண்டிதரும் கேட்கிற, என்னப்பா நீ உட்கார்ந்துருக்க அப்படின்னதும் இவருக்கு பதிலாக தான் நான் உட்கார்ந்துருக்கேன். இப்போ நான் சொல்றேன், ஒரு அம்மா பதிவிரதை இல்லை அப்படின்னு ஒருத்தன் யோசிச்சான்னா அவன் மகனே இல்லைன்னு நான் சொல்லுவேன், நீங்க அதை எடுத்து பேசுவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு அந்த பண்டிதர் பதில் சொல்ல முடியாம அமைதியா இருக்க எல்லாருமே அவர் முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ராஜா முகத்துல கொஞ்சம் சந்தோஷம் தெரியுது. மணிகண்டன் சொல்றாரு, இவர் சார்பா இவருக்கான பதில நான் சொல்றேன், இவரோட அம்மாவா இருந்தாலும் சரி உங்க அம்மாவா இருந்தாலும் சரி பதிவிரதை இல்லை அப்படிங்கிறாரு. இதை கேட்டு எல்லார் முகத்திலயும் அதிர்ச்சி. ராஜா என்னப்பா அப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, மணிகண்டனும் என்ன மன்னிச்சிருங்கப்பா, இவர் எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் நான் சொன்ன விஷயத்துக்கு அவரால் பதில் சொல்ல முடியல அப்படிங்கறது ஒரு முகத்திலே தெரியுது. ஒரு தந்தை தன்னோட மகளை திருமணம் செய்து வைக்கும் போது சில சம்பிரதாயப்படி அக்னி, வருணன், கந்தர்வன் இவங்க கையில ஒப்படைச்சிட்டு தானே கணவன் கிட்டே ஒப்படைக்கிறாங்க அப்படிங்கிறாரு. ஆமா அப்படின்னு அந்த பண்டிதர் சொல்லவும், அந்த வகையில ஒரு தர்க்கத்துக்கு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அவங்க அப்பா கிட்ட போய் நிக்க ராஜாவும் சொல்றாரு, இப்போ மணிகண்டன் சொன்னது சரிதானா அப்படின்னதும் பண்டிதரும் ஆமா அப்படிங்கிறாரு. அங்க இருக்கவங்களும் அவருக்கு வாழ்க்கை சொல்ல அங்க இருந்து அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அடுத்த காட்சியில மணிகண்டன் அவங்க அப்பா அம்மா கூட வந்துட்டு இருக்க ராஜா கேட்கிறாரு, நீ கேள்விப்பட்டியா சபையில மணிகண்டன் அந்த பண்டிதரை எவ்வளவு தூரத்துக்கு முக்காடு வச்சுட்டாரு அப்படின்னு கேட்டதும் ராணியும் நல்லாவே கேள்விப்பட்டேன், அவருக்கு ஞானம் மட்டும் இல்ல அகங்காரமும் நிறைய இருந்ததாமா அப்படிங்க. ராஜாவும் ஆமா இந்த 3 நாளாவே அவர் நம்ம நாட்டுல எல்லாரையுமே திணறடிச்சிட்டாரு, அவர் மணிகண்டன் கிட்ட தோத்து போய் நிக்கிறப்ப அவர் முகத்தை பார்த்து எனக்கே சிரிப்பு வந்துச்சு அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த அம்மாவும், மணிகண்டன் சம்பிரதாயத்தை பத்தி தானே அங்க தர்க்கம் பண்ணா, இதெல்லாம் நீ குருகுலத்துல படிச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மணிகண்டனும், இல்லம்மா ஒரு காலத்துல காகசேரி பட்டத்திரியும் உத்தண்ட சாஸ்திரிகள் 2 பேருமே தர்க்க சாஸ்திரத்துல பட்டத்திரி சொன்னதான் நானும் சபையில சொன்னேன், எப்போ படிச்ச ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னதா அந்த அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேக்குறாங்க. ராஜாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், படிச்ச விஷயங்களை தக்க சமயத்துல உபயோகப்படுத்துறதுக்கு ஆண்டவனோட அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.